உசைனி மாஸ்டர் அவர்கள், நான் அவருடைய மாணவன். 1996 நான் சிறுவனாக இருக்கும்போது தேனாம்பேட்டையில் ஒரு மகளிர் கல்லூரியில் மதியானத்தில் வந்து தான் கிளாஸ் எடுப்பார். நான் அப்போவே அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன். அதுக்கப்புறம் என்னோடய பாதை மாறினதுனால நான் அவர் கூட தொடர்பு இல்லாமல் போச்சு. இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நாளை இல்லை நாளை மறுநாள் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். துரதிர்ஷ்டவசமாக உசைனி மாஸ்டர் அவர்கள் நம்ம விட்டு மறைந்து விட்டார். அவரது குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கல். மாஸ்டர் அவர் ஒரு இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்வதற்கு உதாரணமாக இருப்பவர் தான் அவர். பல சாதனைகள் புரிந்தவர். அது மட்டும் இல்லை, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய விசுவாசி. ஒரு முறை கூட 101 காரு தன்னோட விரலில் ஏற்றி, அப்போ அதில் வந்த ரத்தத்தை கூட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய உருவப்படத்தை வரைந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6-8 வருஷங்கிட்ட அவருடைய ரத்தத்தை அதை சேகரித்து வச்சு, அந்த ரத்தம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை ஜெயலலிதா அம்மாவுடைய சிலையாகலாம் வடித்தார். அப்போது முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்கள கூப்பிட்டு கூட கண்டித்தாங்க. அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். இப்போ நான் கூட எதனா ஒரு வித்தியாசமாக பண்ணுறேன், கூல் சுரேஷ் ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்னாக்க, அவர் அன்னைக்கு சொல்லி கொடுத்த அந்த 1996 அன்னைக்கு நான் அவருடைய மாணவனாக இருக்கும்போது அவர் எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த வித்தைகள் தான் இப்போ நான் வெளியில் காமிச்சிட்ருக்கிறது. மாஸ்டர், நீங்கள் மறைந்தாலும் உங்களுடைய சேவைகள் கண்டிப்பாக ஊரறிய உலகமறிய தெரிந்து கொண்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கராத்தே மாஸ்டர் மட்டும் இல்லை, மிக சிறந்த ஒரு சமையல் கலைஞர். அது பல சேனல்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு மிக சிறந்த கலைஞர் நீங்கள். 3 முறை வேர்ல்டு சாம்பியன்லாம் கூட வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன் அப்படின்னா கூட அதற்கு ஒரு முன்னோடி தான் நீங்கள். உங்களுடைய நிறைவேறாத ஆசை, 2 ஆசை, தயவுசெய்து இந்த மீடியா மூலமாக கேட்டுக்கிறேன். உசைனி மாஸ்டர் அவர்களுடைய நிறைவேறாத 2 ஆசை. ஒன்று, அவர் பயிற்சி கற்றுக் கொடுக்கும் அந்த இடத்தை ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் அந்த பில்டிங்கை வாங்கி அந்த பில்டிங்கை தரைமட்டம் ஆக்காமல் மாணவர்களுக்கு, அதாவது உசைனி மாஸ்டரோட மாணவர்களுக்கு இன்னமும் பல சேவைகள் செய்வதற்கு அந்த ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் அந்த பில்டிங்கை வாங்கி மக்களுக்கு இன்னும் சேவைகள் செய்ய வேண்டும். உசைனி மாஸ்டர் விட்டு சென்ற அந்த பாதையை அவர்களுடைய மாணவர்கள், நானும் சேர்த்து தான் சொல்கிறேன், கண்டிப்பாக பின்தொடர்ந்து வருவோம். அப்புறம் இன்னொரு ஆசை, உசைனி மாஸ்டர், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொல்லியிருந்தீங்க, என்ன தளபதி விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து என்னை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் சார், உங்களுடைய ரசிகனாக, உங்களுடைய தொண்டனாக, உசைனி மாஸ்டரோட சிஷியனாக கேட்குறேன். நீங்கள் நம்முடைய உசைனி மாஸ்டரோட இறுதி சடங்கில் நீங்கள் கலந்துக்கணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று மாஸ்டருடைய சார்பாக, மாஸ்டருடைய மாணவர்களின் சார்பாக, ரசிகர்கள் சார்பாக உங்களோட தாழ்மையான கேட்டுக்கிறேன். தளபதி வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் சார், நீங்கள் கண்டிப்பாக உசைனி மாஸ்டரோட இறுதி சடங்கில் நீங்கள் கலந்துக்கணும். அப்போ தான் உசைனி மாஸ்டரோட அந்த ஆத்மா சாந்தி அடையும். நீங்கள், எனக்கு தெரியும், நீங்கள் இப்போ ஷூட்டிங்லேயும் இல்லை கட்சி வேலைகளையும் ரொம்ப பிஸியாக தான் இருப்பீங்க. ஒரு 5 நிமிடம் நீங்கள் வந்து அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தினீங்கனாக்கா, அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் இதை நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்.
பேசுகிறது தெரியல. நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது என்னோடய ஃபஸ்ட் 3 பேர் ஸ்டூடெண்ட்டில் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இஸ் உசைனி. நல்ல விஷயத்துக்கும் கஷ்டமாக இருக்கிற டைம்லேயும் கூட இருந்தவர் அவர். ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் இப்போ காத்துவாக்கில் 2 காதல் டைமில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். பழைய டைம் எல்லாம் பேசுவோம். டான்ஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே ரொம்ப நல்லா வரைவார். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் போவான் எதிர்பார்க்கல. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட நான் தான் ஃபோன் பண்ணேன், என்ன உசைனி நான் வரட்டுமா அப்படின்னா, நீ வராத கலா, இன்ஃபெக்ஷன் வந்துடும், அப்படின்னு சொன்னான். ஆனால் உசைனி ஐசிக்கு முன்னாடி நான் தான் ஃபோன் பண்ணி காதில் வந்து உசைனி நான் ஒரு இது சொல்கிறேன், ஸ்லோகன் சொல்கிறேன், கேட்டுக்கொண்டு பாம்பை ஃபுல்லாக கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் ஐசியூலேருந்து திரும்பி அவன் சொன்னால் வர்றது கஷ்டம் அப்படின்னு. பட் உசைனி இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. பயங்கர சாதனை உள்ள மனுஷன், தைரியசாலி. தைரியம்னா உசைனிகிட்ட கற்றுக்கணும், பயங்கரமாக கற்றுக்கணும். அண்ட் ஐ மிஸ்ஸிங் ஹிம் லாட். ஏன்னா என்ன சொல்கிறது தெரியல. அந்த ராமச்சந்திரா டைமில் கூட எனக்கு ஃபோன் பண்ணி, கலா எப்படியாவது ஃபோன் எடுக்கல கலா, நீ பேசி இது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த டைமில் கால் போட்டு பேசி உசைனி வாய்ஸ் எனக்கு இன்னும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆத்மா சாந்தி அப்படின்னு வேறு சொல்ல முடியல. பட் என்ன சொல்கிறது தெரியல. உசைனி மாதிரி ஒரு வீரர், அவருடைய ஆசைகள் வந்து நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களோட பசங்கள்லாம் கேட்குறாங்க, ஒரு வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும் கடவுள். அண்ட் உசைனி, ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ லாட் உசைனி. என்னுடைய பழைய ஞாபகம் வருது. நம்ம டான்ஸ் கிளாஸு, டான்ஸ் ஆடினது, தோசை சாப்பிட்டது, பழைய விஷயங்கள். நம்ம வந்து நீ எனக்காக டான்ஸ் ஸ்கூல் கிளாஸில் வந்து ஆட வராது, சும்மா சைடில் போய் ஒளிஞ்சு உட்காந்துப்பேன், அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் போய் நம்ம உட்லண்ட்ஸில் போய் என்னை கூப்பிட்டு போய் எனக்கு டிஃபன் வாங்கி கொடுப்பீங்க. இதெல்லாம் எனக்கு பழைய ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு. உசைனி இஸ் எ வெரி குட் ஹார்ட், நல்ல மனிதர். அதாவது ஒன்றுன்னா ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் இறக்கும் போது கூட தைரியமாக என்கிட்டயே சொல்கிறார், கலா நீ அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும், நான் ஐசிக்கு போகிறேன், நான் திருப்பி வருவேன்னா எனக்கு டவுட்டு தான் அப்படின்னு. பட் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். மிஸ் யூ உசைனி மிஸ். உங்களுடைய நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். வணக்கங்க. ஆமாங்க, பூவிலங்க மோகன் பேசுகிறேன். இவர் வந்து கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர், கேமராமேன் பாபு. உசைனி வந்து கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம், அதில் அவரும் ஒரு கமிட்டி மெம்பர். ஒரு நல்ல மனிதர். மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்துட்டு தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதித்தவர். என்னுடைய ஆசான் கேபி சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல மனிதர் உசைனி. புன்னகை மன்னன், அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது. இப்போ அவர் ஃபேஸை பார்க்கும்போது கூட எனக்கு வந்து அந்த புன்னகை மன்னனில் அவர் பண்ண சீன்ஸு, கமல் சாரோட, அதெல்லாமே என் மனசில் இருக்குது. அதில் என்ன ஒரு முக்கியம், ஏன் மனசில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். ஏன்னா எத்தனையோ படங்கள் நம்மளும் பண்ணியிருக்கோம், அவரும் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்போ அது மட்டும் எப்படிங்க உங்கள் மனசில் அது பெருசாக இருக்குது அப்படிங்கிறப்போ, அதில் வந்து கமல் சாருக்கு வந்து நான் இப்போ சொல்லலாம், ஏன்னா கமல் சாருக்கு தெரியும். அவருக்கு நான் தான் டூப் போட்டேன். உசைனி சார் வந்து அவருடைய வாய்ஸும் சரி, அவருடைய நடிப்பும் சரி, அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கேபி சாருக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரை தமிழ் அவருக்கு வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வரும். படம் முடித்த உடனே டப்பிங் போகும்போது கேபி சார் வந்து புன்னகை மன்னனில் உசைனிக்கு வந்து வாய்ஸ் என்ன கொடுக்க சொன்னார். அவரை பார்த்த உடனே எனக்கு, ஏன்னா இது வந்து அவர் பப்ளிக்காக எல்லாருக்கும் சொன்னதுனால நான் வந்து சில விஷயங்கள் வந்து சினிமா ரகசியங்கள் சினிமாவோடு இருக்கணும், ஆனால் ஒருத்தர் மறைந்த பிறகு அதுவும் வெளியில் தெரியறது நல்லது அப்படின்னு நினச்சி தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ கூட
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பெசன்ட் நகரில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணும்போது அவர் இதை எல்லார்ட்டையும் சொன்னார். புன்னைய மன்னனில் வந்து எனக்கு வந்து இவர் தான் வாய்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா அது வந்து ஸ்ரீலங்கன் ஆக்சென்ட்டில் பேச வேண்டிய ஒரு தமிழ் அது. அப்போ வந்து கேபி சார் வந்து என்னை கூப்பிட்டு நீ கூட வாய்ஸ்னார். அப்போ உசைனியும் டப்பிங்கில் வந்திருந்தார். அவர்கிட்ட சொன்னார், இல்லை இவன் பேசட்டும், ஏன்னா இதுக்கு இது வந்து சரியாக இருக்கும், நீ பேசின உடனே அந்த மதுரை தமிழ் வருது, இது இன்னும் கொஞ்சம் ஆடடாக இருக்கும், அதனால் ஈ ஹேஸ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தட் ஈ வில் டூ அப்படின்னு கேவி சார் சொன்னது. இதெல்லாமே இவர் ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு ஞாபகத்தில் வருது. அவருடைய மார்ஷியல் ஆர்ட்ஸினுடைய இந்த இன்ஸ்டிடியூட் வந்து இது இப்படியே இருக்கணும். ஏன்னா அவர் பல பேரை வளர்த்தவர். அவருடைய மார்ஷியல் ஆர்ட்ஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஃபீல் இருக்கும். இந்த நேரத்தில் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து மேலும் இந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு நல்ல ஹேண்டுக்கிட்ட போயிட்டு அந்த இன்ஸ்டியூட் இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம் உசைனிகிட்ட என்னென்னா, பாபா நான் சொல்லட்டுமா பாபா, கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் வந்துட்டு 2018 அது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது அஃபிஷியலாக கேபி சார் போனதுக்கப்புறம். அதில் வந்து இவருடைய பங்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. என்ன பெரிய பங்கு அப்படின்னா, கேபி சார் பேரில் நாங்கள் வந்து ஒரு ரோடு வேணும் அப்படின்னு நாங்கள் கவர்மெண்ட்டு கேட்டிருந்தோம். அதே மாதிரி அவருக்கு நாங்கள் ஒரு சிலை வைக்கணும், அது மாதிரி ஒரு இடம் வேணும்னு கேட்டிருந்தப்போ, அது உசைனி வந்து நீங்கள் யார்கிட்டையும் போகாதீங்க, அந்த சிலையை வந்துட்டு நான் செய்து தரேன், அந்த சிலையை நீங்கள் இடம் மட்டும் நீங்கள் பார்த்துருங்க, ஒரு நல்ல இடம், அந்த சிலையை நான் என்னுடைய செலவில் செய்து தரேன் அப்படின்னு உசைனி சொன்னார். கேபி சார் மேலே இருக்கிற ஒரு இதில் அந்த சிலையை ஒரு பப்ளிக்கான பிளேஸில் இருக்கணும், அதை நான் வந்து ஃப்ரீயாக செய்து தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார். இது எல்லாமே அவரை பார்க்கும்போது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த நேரத்தில்.